ஹாய். நாங்கள் அன்னைக்கு பெங்களூரில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரமம் தான் போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதனை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் போன டைம் கரெக்டாக லன்ச் டைம்ங்க. வீட்டிலேருந்து கிளம்புனதே ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சா. ஸோ நாங்கள் ரீச் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு. என்ட்ரி பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஆன்லைன் தான். அதை முடிச்சுட்டு நேராக ரிசப்ஷன் ஏரியா அங்கே போனீங்கன்னா அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க. இங்கே டொனேஷன் கவுண்டரும் இருக்கும். உங்களுக்கு அன்னதானம் இல்லை கோஷாலா இல்லை எஜுகேஷன் ஏதாவது நீங்கள் டொனேஷன் பண்ணலன்னா அங்கே காசு கட்டி டொனேஷன் பண்ணி ரெசிப்ட் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க அட்வைஸ் பண்ணது நீங்கள் நேராக அன்னபூர்ணா ஹால் போயிட்டு லன்ச் முடிச்சுட்டுங்க. ஏன்னா 2 o'clock லன்ச் ஓவர் ஆகிடும்னு சொன்னதால் நாங்கள் அன்னபூர்ணா ஹால் நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் கிட்டத்தட்ட 1 kilometer டிஸ்டன்ஸ் இருக்குங்க. நீங்கள் நடக்க ரெடினா தாராளமாக நடந்து சூப்பராக சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளவே உங்களுக்கு வேன் சர்வீஸ் இருக்கும். அவங்க அந்தந்த ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கங்கே இறங்கி அந்தந்த இடங்களை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் நேச்சுரல் லவராக இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. அவ்வளோ செடி இருக்குது, அவ்வளோ மரம் இருக்குது. ஒவ்வொரு செடி மரத்து கீழேயும் அதோட பேர், அதோட பொட்டானிக்கல் நேம் எல்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் அழகாக ரசிக்கலாம். அங்கங்கே சின்ன சின்ன பாண்ட் இருக்கும், அதில் ஃபிஷ்ஷும் நிறைய இருக்கும். குழந்தைங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் போன டைம் குருஜியோட 70th பர்த்டே அப்போ தான் முடிஞ்சிருந்ததால் கொஞ்சம் விஐபிஸ் இன்னும் ஸ்டே பண்ணியிருந்ததால் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் ரொம்ப டைட்டாக இருந்தது. இங்கே முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஷட்டில் டவுன் சர்வீஸ் இருக்குங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes மேலே சுற்றி காமிப்பாங்க. நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி அந்த சர்வீஸ் இல்லை. ஆக்சுவலி அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ நாங்கள் போகிற ரூட் நேராக அன்னபூர்ணா ஹாலுக்கு தான். இது மேலேருந்து எடுத்த ஒரு ஓவர் வியூ. ரொம்ப பெருசுங்க ஆசிரமம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப பெருசு. உள்ளே போக போக போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு அன்னதானம் நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அன்னபூர்ணா ஹால் நேராக போயாச்சு. அன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது நாங்கள் போன அன்றைக்கி. சப்பாத்தி, சாதம், கொஞ்சம் கீரை, அதுக்கப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், மோர். இதுதான் அன்றைக்கி மதியம் லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. குருஜியோட புக்ஸு, அவர் எழுதுனது, மெடிடேஷன் ரிலேட்டட், அது எல்லாமே இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வனம், நம்மளோட நவகிரகங்களை ரிலேட் பண்ண ஒரு வனம். இது சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கியமான விஷயம், இந்த ஷட்டில் டவுன் சர்வீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு 45 to 1 hour ட்ராவல் பண்ணுவாங்க. ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸும் கொடுப்பாங்க. கோஷாலா, வேத பாடசாலா, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க காலேஜஸ் எல்லாமே சுற்றி காமிப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை விரும்பி தான் நாங்கள் இந்த தடவை போனோம். பட் இந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலெல்லாம் அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா ஈவினிங் டைம் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.